தினமொரு வசனம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு முறை வசதிமிக்க ஒரு குடும்பத்தின் தலைவர் தேவ ஊழியர் ஒருவரை அழைத்து தங்களின் குடும்பத்திற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார். அவர் கூறும்போது, ஐயா, வாழ்க்கையை மிக சௌகரியமாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் எங்களுக்கு உண்டு. ஆனாலும் சமாதானம், சந்தோஷம் ஆகியவை எங்களை விட்டு அடிக்கடி தூரமாகிறது. அது ஏன் என்று புரியவில்லை என்றார். நல்ல கல்வி நிலையும் வசதியும் மிக்க அவருக்கு புரியாதது அந்த தேவ ஊழியருக்கு புரிந்தது. மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் நல்ல இருதயம் உடையவர்களிடம்தான் தொடர்ந்து தங்கும் என்ற உண்மையை அந்த வசதி மிக்கவருக்கு அந்த ஊழியர் விளக்கி சொன்னார். பணம், பொருள், கல்வி, சௌகரியங்கள் ஆகியவை மகிழ்ச்சிக்கும் சமாதானத்திற்கும் சிறு உதவிகளை செய்யும் என்பது உண்மைதான். ஆனாலும் நல்ல ஒரு இருதயம்தான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிலைத்திருக்க வைப்பதில் அதிக பங்காற்றுகிறது. பணம், பொருள், கல்வியின் தேவையை உணர்ந்து அவைகளில் கரிசனையாயிருக்கும் மனிதன் தன்னுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய குணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் போதுமான அளவு சிந்திக்கவில்லை. எனவே சாலமோனை போல அவர்களுக்கு அதிக வசதிகள் இருந்தாலும் வாழ்க்கையோ அமைதிக்கு குறைவினாலும் சந்தோஷ குறைவினாலும் சோர்ந்து போகின்றது. தேவன் மனிதனுக்கு தர விரும்புகின்ற முக்கியமான ஆசீர்வாதம் ஒரு நல்ல இருதயமே. நல்லதை யோசித்து, நல்லதை விரும்பி, நல்லதை செய்து, நற்குணங்களால் நிறைந்த ஒரு இருதயமே தேவன் தருகின்ற இருதயம். மனிதனுடைய சந்தோஷத்தையும் நிறைவையும் திருப்தியையும் அளிக்கின்றவைகள் அவனுடைய இருதயத்தில் உள்ள தீய குணங்களே. அந்த தீய குணங்களை உள்ளடக்கிய இருதயம் மாறாத நிலையில் செல்வ செழிப்புகள் எவ்வளவு இருந்தாலும் அவைகளால் பயனில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய செல்வ செழிப்புகளோடு வாழவில்லை. ஆனால் கர்த்தரால் பெற்ற நல்ல இருதயத்தோடு வாழ்ந்தான். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த மனிதரிடம் சந்தோஷமும் சமாதானமும் அகலாமல் இருந்தது. எல்லா நேரங்களிலும் மன ரம்யமாக வாழ அந்த தேவ மனிதனால் முடிந்தது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல இருதயத்தோடு நற்குணங்கள் நிறைந்த மனிதனாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.